வெளியே வந்ததுக்கு பிறகு இன்னும் மீத இருக்குது உங்க வீட்டோட 70 பவுன் நகை தானே. அது நாளைக்கு எப்படியாவது திருப்பி அவங்க முகத்துல விட்டு எறியணும்டா சரவணா அப்படின்னு கோமதி சொல்ல, இதெல்லாம் கேட்டு பாக்கியமும் அந்த குடும்பமும் அதந்து போய் கோர்ட்டு வாசலே நிற்க, இங்க தங்கமேல் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. மாணிக்கம் பாக்கியம் பின்னாடியே போக, இப்பெல்லாம் நாங்க நடக்கும்னு எதிர்பார்க்கலடி மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கமயில பார்த்து அவங்க அம்மா சொல்ல, ஆனா எனக்கு என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்துச்சுமா. ஆனா நீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு ஒரு எண்ணத்துல நீங்க செயல்பட்டு கடைசியில இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நாளைக்கு அந்த நகையை எடுத்துட்டு வந்து என் முகத்துல வீசுறேன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்கேன்னு தெரியதான் போகுது. இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்களை கொண்டு வந்து நிக்க வச்சதுக்கு இனி அந்த வீட்டு பக்கமே என்ன சேர்க்க போறதும் இல்லை. நிச்சயமா நான் இதே வீட்டுல தான் இருக்க போறேன். கன்ஃபார்மா அது நடக்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்ப கதறி அழுகுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அங்க நிக்கிறாங்க பாக்கியமும் மாணிக்கமும், என்ன மயிலு இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி? இங்க பார், திரும்பவும் அவங்க நம்ம பக்கம் வந்து நிற்கிற மாதிரி செய்கிறேன். என்னமோ இத்தனை வருஷமா பேசாத அண்ணனுங்க என்னமோ இந்த தடவை இங்கே கோமதி வீட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டாங்கன்னு நினச்சிட்டு நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்காம இரு. நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை. நகை அவங்களே எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். ஜாமீனில் வெளியே வந்தவங்க மேலே திரும்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நகை விஷயத்தை பற்றி இனிமே தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா அவங்க இனிமே வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பெரிய ஒரு செக் வைக்க தான் போகிறேன். வாபஸ் வாங்கணும்னு என் முன்னாடி வந்து கேட்க தான் செய்ய போகிறாங்க. அந்த சக்திவேலு முத்துவேல்னு மொத்த குடும்பமும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். அப்போ இருக்கவங்களுக்கு அப்போ உன்னைய அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு தாண்டி இந்த கேஸையே நான் வாபஸ் வாங்குவேன். இந்த பாக்கியம் சாதாரண ஆளில்ல அப்படின்னு வீட்டில் ரொம்ப தென்னாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். இதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் மாணிக்கமும் என்ன பண்ணுறது, இவ சொல் பேச்சை கேட்டுதாங்கணுன்ற மாதிரி தலையெழுத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே நகையை வந்துட்டு கோமதி வந்து லாக்கரில் இருக்க நகையை எடுத்து அந்த பாக்கியம் குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு கொடுத்தணுன்ற ஒரு முடிவோட எடுக்க போன சமயத்துல தான் அந்த ஏற்கனவே பாக்கியம் முடிவு பண்ண மாதிரி ஒரு ஆளை அனுப்பி இங்க அந்த நகையை வந்துட்டு கோமதி கிட்டேருந்து திருடிட்டு வரவும் எடுக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகவும் செஞ்சிடறாங்க. பாக்கியமும் திருட்டு ஆளு மூலமா நகையை காணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து ரொம்ப பதறி போறாங்க. அப்பவே நம்ம ஏதாவது ஒரு போலீஸோ இல்லை யாரையாவது கூட துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன கோமதி கதறி அழுகை. இப்போ அழுகாத கோமதி, உங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டு போனவன் யாருன்னாவது தெரியுதான்னு சொல்ல, யாரு என்னென்னலாம் தெரியலைங்க. பழனியும் என் கூட தாங்க வந்தான். பழனி சரவணன்னு 2 பேரையுமே கூட்டிட்டு போயிருந்தேன். ஆனா 2 பேரையும் தாண்டி அவன் என் கையில இந்த பையை எழுத்துட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோமதியை ரொம்ப பதறி துடிச்சு அழுகவும் செய்றாங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ வீட்டுக்கு முன்னாடி போலீஸே வந்து நிற்கிறாங்க. திரும்ப இங்கே பாண்டியன் குடும்பத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக சக்திவேல் முத்துவேல்னு எல்லாருமே கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு வேற வேலையே இல்லையாத்தன்னு வீட்டில் இருக்க வடிவு மாறினா அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டி, அந்த நம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளே இருக்குன்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போன பிறகு, என்ன மேடம் எதுக்காக நீங்கள் இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, திரும்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 80 பவுன் நகை போட்டிருக்காங்களே, அந்த 80 பவுன் நகையை கேட்டு அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் 80 பவுன் நகை தான் சார் பிரச்சனை. இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா கூட பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் அது வந்து நாங்கள் லாக்கர்லேருந்து நகையை எடுத்துகிட்டு வந்தபோது யாரோ தெரியாதவங்க நகையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க மேடம் சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு அங்கே லேடி போலீஸ் ரொம்ப கோவமாக சத்தம் போட, உண்மையதான் மேடம் சொல்கிறோம், நாங்கள் இதுக்கு மேடம் இதில் போய் சொல்ல போகிறோம். 80 பவுன் நகையும் இப்போ எங்ககிட்ட இல்லை மேடம் சொல்ல, நான் தான் அப்போவே சொன்னல மேடம், வரதட்சணை கேட்டு 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 என் பொண்ணு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ போட்ட நகையை கேட்டால் அதுவும் காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மேடம். எங்கள் நகை எங்களுக்கு வரணும், இல்லைனா என் பொண்ணு அந்த வீட்டில் அவங்க வாழ்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா நான் கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் குடும்பம் அதிர்ந்து போக, இப்போ என்னதான் வழி? சரி சார், நீங்கள் நகை காணாமல் போனது உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல சார்னு சொல்ல, இப்போதான் கோமதியும் நாங்களும் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம் மேடம், அதுக்குள்ளே நீங்களே எங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இங்கே பாண்டியனையும் கோமதியையும் பார்த்துட்டு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா 70 பவுன் 80 பவுன் நகை போட்டதா சொல்கிறீங்க, இப்படி அந்த பவுன் நகையை முன்னாடியே கேட்டிருக்கலாமே, அதை கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இல்லை மேடம் நாங்கள் இப்போ தான் மேடம் ஞாபகமும் வந்தது, அதுவும் இல்லாமல்
80 பவுன் நகை போட்டு அவங்களுக்கு பத்தாம திரும்ப திரும்ப நகையும் பணமும் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இல்லை மேடம், நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். என் பொண்ணு வாழ்க்கைக்காக என் பொண்ணு அந்த வீட்டில் அவங்க சந்தோஷமாக வாழ வச்சா மட்டும் போதும். இனிமே நான் எதுக்காகவும் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது இல்லை. கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம்னு சொல்ல, என்ன சார் அவங்களே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன சார் அதுக்கு பதிலாக அவங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில் வாழ வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்கள சொல்ல, இல்லை மேடம் அது மட்டும் நடக்கவே நடக்காது. இவங்க சொல்கிற இந்த பொய் குற்றச்சாட்டுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையாலையும் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. அது எதுவுமே உண்மை கிடையாது மேடம். எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாதுன்னு சொல்லி திட்டமும் செய்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும். அதை கேட்ட அந்த குடும்பம் அப்படியே அமைதியாக நிற்க, இப்போ போலீஸ் கேட்குறாங்க, உன்னால் முடியுமா முடியாதா? இப்போ இந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும்னா இப்போவே உங்கள் எல்லாரையும் நான் வெளியே விடுறேன், இல்லைனா உங்கள் எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு நிரந்தரமாக உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்கள மிரட்டுறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன் குடும்பம் மொத்தமாக அது போய் நின்றுட்டே இருக்க, மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் வராங்க. மீனா ராஜி வரதை பார்த்ததும், என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அவங்க போட்ட நகையெல்லாம் எங்ககிட்ட தான் மேடம் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்போ தான் லாக்கர்லேருந்து நகையை எடுத்துகிட்டு வரும்போது எல்லா நகையுமே இங்கே யாரோ திருட அடிச்சுட்டு ஓடினதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அது எல்லாமே உண்மைதான். அடிச்சுட்டு போனது எங்கள் நகையை, இங்கே தங்கமயில் அக்காவுடைய நகையை கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் அத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே எங்களுடைய நகை தான். ஏன்னா நாங்கள் கொடுத்த கீ லாக்கருடைய கீ வந்துட்டு எங்களுடைய கீயை தான் நாங்கள் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் கோமதியே மறதியில், ஆமாம் அவங்களுக்கும் மறதி இருந்ததுனால எங்கள் தங்கமேல் நகைக்கு பதிலாக மீனா ராஜியோடைய நகை ஒன்றா சேர்த்து தனி லாக்கரில் வச்சுருப்பாங்க. அந்த நகை தான் எடுத்துகிட்டு வரவும் செஞ்சுருப்பாங்க. அப்போ தங்கமயிலுடைய நகை அது வேறு லாக்கர் கீழே இருந்தது அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுதான் எங்கள் தங்கமயில் அக்காவுக்கு போட்ட நகைன்னு சொல்லி கொடுக்க, இதை பார்த்ததும் என்னம்மா எல்லா நகையும் கருத்து போயிருக்குன்னு ஸ்டேஷனில் இருக்கவங்களே கேட்க, மேடம் அவங்க போட்ட நகை அப்படியே இங்கே லாக்கரில் வச்சாச்சு, அதுக்கப்புறமா இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம் மேடம். இது எல்லாமே அவங்க வீட்டில் போட்ட நகை. தங்கமாக இருந்தால் தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தங்கமாக இருந்தால் தானே மேடம் அது கருத்து போகாமல் இருக்கும். அவங்க போட்டது தான் தங்கமே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் சக்திவேலு அப்புறம் கோமதி பாண்டியன் அப்புறம் சரவணன் எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்க, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் மேடம் அதுலேயும் அவங்க ஏமாத்து வேலை தான் பார்த்துருக்காங்க. ஏன் படிப்பு விஷயம், நகை விஷயம், வேலை விஷயம், வயசு விஷயம், குழந்தை விஷயம்னு அவங்க சொல்லாத பொய்யே இல்லை. தங்கமயில் அக்காவை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், சரவணன் மாமா கூட சேர்த்து வாழ வச்சிடலான்றதுக்காக தான் இவங்க சொன்ன இந்த பொய்யை மட்டும் நானும் ராஜியை சொல்லாமல் இது நாள் வரைக்கும் கொண்டு வந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சு தான் பொண்ணு அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினச்சாங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கே காணாமல் போனது எங்கள் நகை, அதுவும் இவங்க தான் அதை ஆளை வச்சு திருட வச்சுருக்காங்க. நேற்று ஸ்டேஷன் வாசல்லையே அத்தையும் மாமாவும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்ததை நானும் ராஜியுமே கேட்டுட்டு தான் இருந்தோம். அப்போவே முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்க ஏதாவது வேலை செய்வாங்கன்னு. நகை பற்றின விஷயத்த எப்படியாவது மறைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அதை தெரியப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் செய்யலான்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் லாக்கர் கீயை மாற்றி வச்சோம். காணாமல் போனது எங்கள் 2 பேருடைய நகை, அது கூட இவங்க சொன்ன ஆள் மூலமாக தான் மேடம் நடந்திருக்கணும். தயவு செஞ்சு எங்கள் நகையும் கண்டுபிடிச்சு கொடுங்க. அதே போல் இந்த நகைகள் எல்லாமே இவங்க வீட்டில் போட்டதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. கல்யாணத்தப்போ போட்டு தந்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வச்சிருந்த ஃபோட்டோ வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது. நீங்களே பாடுங்க மேடம்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மேரேஜப்போ எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறமா அவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்ட செல்ஃபி ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே பார்க்கவும் செய்கிறாங்க. அந்த நகை இந்த நகை ஒன்றா இருக்கவும் செய்து இடையில கருத்து போன நகைகள் எல்லாமே இங்கே இருக்கவும் செய்து இதை பார்த்துட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மேடம் அது எல்லாமே தங்க நகை மேடம், அதை அப்படியே கவரிங்காக மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்ல, அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மேடம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, என்னென்னு எனக்கு புரியுதுன்னு எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க நகை எடுத்திருப்பாங்களே அதுக்கான ரசீது, இதை பில் எல்லாத்தையும் காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு நிற்கும் போதே, என்னம்மா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளாக தெரியுதான்னு சொல்லி அங்கே நிற்கிற பாக்கியத்து குடும்பத்தையும் இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்கள் போலீஸும் இப்போ வாச்சும் போய் பித்தலாட்டம் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, பொய் கேஸ் கொடுத்துருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்க, சார் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்னு சொல்லும்போது பாண்டியனோ கோமதியோ அதை வேண்டான்னு சொல்லி நிராகரித்தாலும் ஆனால் முத்துவேலும் சக்திவேலும் விடுற மாதிரி இல்லை. இங்கே சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி உட்கார வச்ச இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, பாக்கியமும் பாக்கிய குடும்பமும் ஸ்டேஷனில் இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ஏமா ராஜி விஷயத்தை முதலே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா அவசரத்தில் அப்போ சொல்ல தோணலை, இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு எங்களுக்கு தோணுதுனால தான்ப்பா நாங்கள் எங்கள் நகையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடுமா ஈஸி எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மீனாவுக்கு ராஜிக்கும் முத்துவேலும் சக்திவேலும் தைரியம் சொல்லிட்டு அங்கே இருக்கு
எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அது பொய்யான கேஸுன்றதுனால ஜாமீன் மட்டும் இல்லை, அந்த கேஸை இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகவும் செஞ்சிடுச்சு. மொத்தத்தில் பாக்கியம் குடும்பம் இப்போ தில்லாலங்கடி வேலை பார்த்து மாட்டிக்கவும் செஞ்சது மட்டும் இல்லாமல் கூடவே தங்கமயிலையும் சேர்த்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ ஸ்டேஷனில்.